விடுதலை சிறுத்தைகள் எங்கேயாவது குண்டு வீசியதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? எங்கேயாவது வன்முறையை தூண்டிவிட்டதாக கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? எங்கள் மீது திணிக்கப்படுகிற வன்முறையை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறோம். இந்த கோபத்தை மட்டுமே இவர்கள் பத்திரிகைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தது யாராவது பத்திரிகையில் எழுதியிருக்கிறாரா? உள்ளஞ்சாவடியை விருப்பலிங்கம் செல்வம் என்ற 2 வன்னிய சகோதரர்களை அதிர்ஷ்டம் போன்ற போலீஸை கண்டித்து எத்தனை நேரங்களில் பேசியிருக்கிறேன். எவனாவது பத்திரிகையில் எழுதியிருக்கிறானா? விருப்பலிங்கமும் செல்வமும் என்ன தாழ்த்தப்பட்டவனா? நடி கல்பனாசுமதி கற்பழிக்கப்பட்ட போது கல்பனாசுமதியை கற்பழித்த காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எத்தனை நேரங்களில் வழங்கியிருக்கிறேன். எவனாவது பத்திரிகையில் எழுதியிருக்கிறானா? கல்பனாசுமதி என்ற தாழ்த்தப்பட்ட பெண்ணா? மதுரையிலே இந்திரா காந்தி கடத்தி செல்லப்பட்டு காவல்துறையினரால் கற்பழிக்கப்பட்டால் அவருடைய கணவனுடைய கையிலே இருந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. அதை கண்டித்து மதுரையில பேரணி நடத்திருக்கிறேன், போராட்டம் நடத்திருக்கிறேன், நேரடி பேசியிருக்கிறேன். எவனாவது எழுதியிருக்கிறானா? மதுரை இந்திரா காந்தி என்ன தாழ்த்தப்பட்ட பெண்ணா? எத்தனை இடங்களிலே எத்தனை போராட்டங்கள். விலைவாசி உயர்ந்த போது சாதாரண வியாபார பெருங்குடி மக்கள் வாழ்நிலை பாதிக்கப்படுகிறது என்பதற்காக 1000 பெண்களை திரட்டிக் கொண்டு போய் மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் முன்னால் ஏறத்தாழ 8 ஆண்டுகளுக்கு முன்பு வெறுமுனை போராட்டம் நடத்தியவன் திருமாவளவன். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மட்டுமா? விலைவாசி உயர்வை கண்டித்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள். அனைத்து பொதுமக்களுக்காகவும் ரேஷன் கடையில் இருக்கிற பொருட்களை விலையை உயர்த்தக்கூடாது என்று குரல் கொடுத்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள். எந்த பத்திரிகைக்காரனாவது எழுதுகிறார்?